தற்காலத்து உலமாக்கள் சொல்றாங்க, இப்ப இருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள், அந்த ஆயுதங்கள் சக்தியால, கதிர்வீச்சு ரேடியேஷனால தான் அந்த பறவைகள் எல்லாம் செத்து கீழே விழும். இந்த யுத்தம் முடிஞ்சதுக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபத்ஹுல் குஸ்தன்தீனியா, குஸ்தன்தீனியா என்ற நகரம் வெற்றி கொள்ளப்படும். குஸ்தன்தீனியா எங்க இருக்குது? குஸ்தன்தீனியா இப்ப இருக்கக்கூடிய இஸ்தம்புல், துருக்கியுடைய தலைநகரம். சகோதரர்களே, எந்த அளவுக்கு என்றா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொல்லி காட்டினாங்க அழகான முறையில. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களுடைய படை, அதாவது இமாம் மஹ்தியோடு சேர்ந்து அந்த குஸ்தன்தீனியா நகரத்தை முற்றுகையிடுவார்கள், இஸ்தம்புல்லை முற்றுகையிடுவார்கள். அந்த இஸ்தம்புல்லில் ஆயுதத்தையோ வாளையோ பயன்படுத்த மாட்டாங்க. முஸ்லிம்கள் எல்லாம் போய் ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர் என்பார்கள். கடல் பகுதி முஸ்லிம்களுடைய கையில் வந்துவிடும். இரண்டாவது தரம் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர் என்பார்கள். தரை பகுதி முஸ்லிம்களுடைய கையில் வந்துவிடும். மூணாவது தரம் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர் என்பார்கள். முழு குஸ்தன்தீனியாவும் வெற்றி கொள்ளப்படும். சகோதரர்களே, குஸ்தன்தீனியாவை பிடிச்சதுக்கு பின்னால, துருக்கியை பிடிச்சதுக்கு பின்னால, வகது அல்லகு சுயூஃபஹும் பிஸைத்தூன், முஸ்லிம்கள் எல்லாம் தங்களுடைய ஆயுதங்களை ஜெய்தூன் மரத்தில தொங்க விட்டுக் கொண்டு, சகோதரர்களே, ரெஸ்ட் எடுத்துக் கொண்டிருப்பார்கள், ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் ஒரு செய்தி வரும், தஜ்ஜால் வெளிப்பட்டு விட்டான், தஜ்ஜால் வெளிப்பட்டு விட்டான். சகோதரர்களே, மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் படையை கூட்டிக் கொண்டு டமஸ்கஸை நோக்கி செல்வார். சிரியால் இருக்கிற ஒரு பள்ளிவாசல், ஜாமிஉல் உமவி, உமையாக்களுடைய காலத்தில் கட்டப்பட்ட பிரம்மாண்டமான பள்ளிவாசல். அந்த பள்ளியில தான் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துடைய ஜனாசா இருக்குது. அந்த பள்ளியில தான் சலாபுத்தீன் அய்யூபியுடைய கபர் இருக்குது. அந்த பள்ளியில தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலை வைக்கப்பட்டது. அந்த பள்ளிவாசலுக்கு ஹஜரத் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் முஸ்லிம்களை எல்லாம் கொண்டு போய் ஒரு தொழுகை நேரம் எல்லாரும் உட்கார்ந்திருப்பாங்க. அந்த நேரத்துல தான் அல்லாஹ் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை நடத்துவான். என்ன அற்புதம்? இரண்டாவது வானத்தில் இருக்கக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு மலக்குமாருடைய ரெக்கையில் தொங்கிக் கொண்டு அந்த பள்ளிவாசலில் வெள்ளை மினாராவில் அப்படியே இறங்குவார். இறங்கின உடனே மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், நீங்கள் தொழுகை நடத்துங்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் தொழுகை நடத்த மாட்டார்கள்.